தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபிளேம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஆகியவற்றை ஏற்படுத்தி தொழில்துறை முன்னேற்றம் கண்டார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார். இதனால் விவசாயம் நல்ல முறையில் நடந்து மக்கள் வறுமையின்றி வாழ்ந்தனர். கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, பெருந்தலைவர் என பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்டு வந்தார். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயர்ந்த உறுதிய பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது.